வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்று நம்முடைய விருந்தினராக கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைகிறார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டு இதுவரை இல்லாத அளவில் முதல் முறையாக தமிழகத்தில் எங்கும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை. இவை உட்பட பல விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்று திரு நாஞ்சில் சம்பத்துடைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கேட்கலாம். வணக்கம். அடிப்படையான எனக்கு ஒரு தயக்கம் வந்தது. முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொத்து வழக்குல சிறை சென்ற பிறகு அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டாலும் கூட, பிணையில் வந்துவிட்டாலும் கூட, அதிமுகவுடைய செயல்பாடு தமிழக அரசுடைய செயல்பாடில் மிகப்பெரிய தொய்வு இருப்பதாக ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்கிறது. அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. எதை ஆதாரமாக வைத்து இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. காவல்துறை இயங்கவில்லையா? பள்ளிக்கூடங்கள் இயங்கவில்லையா? அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லையா? மக்கள் என்ன பொங்கல் கொண்டாடவில்லையா? மக்களினுடைய மாமூல் வாழ்க்கை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அரசாங்க நிர்வாகம் எங்காவது ஸ்தம்பித்திருக்கிறதா? எதை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அம்மா அவர்கள் முதலமைச்சராக இல்லை என்பதுதான் குறையே தவிர வேறு குறையொன்றும் இல்லை. அப்படி குறை சொல்லக்கூடியவர்கள் குறையை சுட்டிக்காட்டினால் அதற்கு பிறகு அதை சரி செய்து கொள்ளக்கூடிய நிலையில்தான் அரசாங்கம் இயங்குகிறது. இரண்டு விதமான பார்வை பார்க்கப்படுகிறது. ஒன்று அரசு என்பது இயங்குகிறதா என்றே தெரியவில்லை என்று திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். அவர் குற்றம் சாட்டுவதற்கு சட்டமன்றத்துக்கே வரலாமே. அரசு இயங்கவில்லைன்னு எதை வச்சு சொல்றாரு? எதை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறார்? அதுக்கு பதில் போட்டு பேசுறதுக்கு நாங்க மேடை போடலைங்கிறத தவிர இவர் குற்றச்சாட்டில் ஏதாவது ஆதாரம் இருக்கா? என்ன பகல் கொள்ளை நடக்குதா? அத்துமீறல் நடக்குதா? அதிகார துஷ்பிரயோகம் நடக்குதா? அம்மா முதலமைச்சராக முடியவில்லை என்கிற கவலையும் ஏக்கமும் என்னை போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது என்பதை ஸ்டாலின் மறந்துவிட்டு பேசுகிறார். இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி முக்கியமான பிரச்சனைகளில் எந்த ஒரு கண்டனமோ தன்னுடைய கருத்தையோ பதிவு செய்யவில்லை அப்படின்னு. எதுல? அகில இந்திய அளவில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அரசியல் ரீதியான விஷயங்களாவே நம்ம பார்க்கலாம். மதமாற்ற தடை சட்ட விவகாரத்திலிருந்து கோட்சேக்கு சிலை வைப்பதிலிருந்து 1008 பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. இதுல அதிமுக ஒரு அரசியல் கட்சியாக ஏதேனும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறதா? தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழகம் அதற்கு ஏற்ற பூமி கிடையாது. வட இந்தியாவில் யார் வேணும்னாலும் குறைச்சிட்டு போகலாம். தமிழ்நாடு அதற்கு ஏற்ற இடமும் இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை. சமய சகிப்புத்தன்மைக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் சாட்சியாக இருக்கிற நாடு தமிழ்நாடு. இதுல போய் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்து மகாசபா ஏதோ வட இந்தியாவில் நீங்கள் சொல்வதோ வட இந்தியாவில் குறைக்கக்கூடிய விஷயமாக இல்லை. இது தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக தமிழகத்தில் ஆங்காங்கே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன, பதாகைகள் தாங்கப்பட்டிருக்கின்றன. கோட்சேவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று இந்து மகாசபா மட்டுமல்ல அதோடைய பரிவார அமைப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களை விமர்சித்து கூட போஸ்டர் வந்துருச்சு. பகிரங்கமாக போஸ்டர் ஒட்டுறாங்க. இது சட்டம் ஒழுங்கு உடனடியாக தலையிட வேண்டிய நேரம் வந்துட்டு. சட்டம் ஒழுங்கு அதனால கெடல. இப்ப அவங்க போஸ்டர் ஒட்டுகிறார்கள்னா அது கருத்து சுதந்திரம்னு சொல்லலாம். அது கருத்து சுதந்திரமா எடுத்துக்கலாம். ஆனா சட்ட ஒழுங்கு கெட்டிருக்கா? இதனால ரெண்டு தரப்பாருக்குள்ள கலகங்கள் முன்றிருக்கா? கலவரம் விளைந்திருக்கிறதா? அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறதா? கருத்து யார் வேணும்னாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போவான். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கு. அந்த அடிப்படையிலிருந்து எந்த ஒரு கல்லை கூட யாரும் பேர்க்க முடியாது. இல்ல, கருத்து சுதந்திரங்கிற பேர்ல எதனால் வெளிப்படுத்தலாமா? எனக்கு என்ன வேணுங்கிற சொல்றது ஒரு பக்கம் இருக்குது. அவங்களுக்கு இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா கோட்சேவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கருத்துக்களை அதற்கு போட்டியாக தடா ரஹீம் போன்றவர்கள் நாங்க அப்சல் குருவுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் சொல்றாங்க. இது ரெண்டும் ஆரோக்கியமான போக்கல்ல. அதனால்தான் சொல்றேன், கருத்தே சொல்லப்படாது. இதுல ஒரு கட்சி அமைதியாக இருப்பதுதான் இணக்கத்துக்கு நல்லதே தவிர இதுல கருத்து சொன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல காயம் ஏற்படுத்த வேண்டியது வரும். அதுல கருத்தே சொல்ல வேண்டாம். எங்கேயாவது காயம் ஏற்படும் அப்படிங்கிறது எங்கேயாவது ஓட்டு சிதவி ஏற்படுங்கிற கவலையோ? அதை கூட ஒரு அரசியல் கட்சி கணக்கில் எடுக்க வேண்டாமா? ஏன் கருத்து சொல்லணுங்கிற? அதாவது காந்தியை கொன்றவரை போற்றக்கூடிய அமைப்புகள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதற்கு அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எதற்கு கருத்து சொல்லுவீங்க? வேற என்ன முக்கியமான பிரச்சனைகள் இருக்க முடியும் கருத்து சொல்றதுக்கு?
நான் சொல்லுவது சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படாது, சமய சகிப்புத்தன்மைக்கு ஆபத்து வரக்கூடாது. அதுல போய் கருத்தை சொல்லிக்கிட்டு அந்த டிராக்ல போய் நம்ம ஏன் மாட்டிக்கிடணும்னு கேக்குறேன். கருணாநிதி மாதிரி அப்படியெல்லாம் கருத்து சொல்ல முடியாதுங்க. அவர் சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் கருத்து சொல்லுவார், அதுக்கெல்லாம் நாங்களும் சொல்லணும் எதிர்பார்க்கறீங்களா? திமுக தரப்படக்கூடிய ஒவ்வொரு அறிக்கைக்கும் பதில் அறிக்கை வந்து கொண்டே இருக்கும். அதிமுக தரப்புல பொதுச் செயலாளர் தரப்புலயோ அல்லது முதலமைச்சர் தரப்புலயோ மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் கருத்து சொல்லலாமா? அவர் காலையில் அறிக்கை விட்டா மதியம் 12 மணிக்கு அடுத்த அறிக்கை விடுறோம். அது நீங்க சொல்றீங்க கருத்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல்ல கருவறுக்கப்பட வேண்டிய சக்தி, அதனால அதுக்கு பதில் சொல்றோம். கோட்சேக்கு சிலை வைக்கணும்னு சொல்றவங்க கருவறுக்கப்பட வேண்டியவர்கள் இல்லையா? கோட்சேவுக்கு சிலை வைக்கணும்னு சொல்றவன தமிழ்நாட்டு மக்களை கருவறுத்துருவாங்க. அதிமுக களமிற வேண்டிய அவசியம் இல்ல. அதுல அதெல்லாம் தேவையே கிடையாது. எதற்காக இந்த காற்றோட கத்தி சண்டை போடணும்னு எதிர்பார்க்கிறீங்களே? இது நல்லா இல்லையே. இது எதற்காக கேட்கப்படுதுன்னு இடதுசாரி கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாஜக மீதும் அதனுடைய தோழமை கட்சிகள் மீதும் விமர்சனம் செய்ய அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே தயங்குகின்றன அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இடதுசாரிகள் களம் இல்லாமல் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் இடதுசாரிகளுக்கு இப்படி ஒரு வீழ்ச்சி இதுவரைக்கும் வந்ததில்லை, வந்திருக்க கூடாது. நான் அதை விரும்பல. அதனால அவர்கள் மல்லு கட்ட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்பதை விட அந்த மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, இடதுசாரி மூவ்மெண்ட், அதை இயக்குவதற்கு இனிமேல் அவங்களுக்கு இந்த வழியை தவிர வேற வழி கிடையாது. அவங்க இயங்க முடியாமல் இருக்கிற சக்தி கிடையாது. அவங்களுக்கு இயங்கணும்னா அதை வைத்தாகணும். இல்ல, அவர்கள் வந்து எதற்காக இந்த விமர்சனங்களை வைக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் தாண்டி அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துல ஏதாவது உண்மை இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? உண்மை இருக்கு, உண்மை இருக்கு. பாஜக விமர்சிக்க அதிமுக தயங்குது. பாஜகவை நாங்க எதுல தயங்கணும்? அவங்க குற்றச்சாட்டு சமஸ்கிருதம் டே நாங்க ஒத்துக்கிட்டோமா? எத்தனை கடிதம் எழுதியிருக்கோம்? பிஜேபி கட்சி இந்தியையும் சமஸ்கிருதத்தை வலுக்கட்டமாக திணிக்குது. அன்னைக்கு அம்மா எதிர்க்கலையா? தமிழக அரசு எதிர்த்து மோடிக்கு கடிதம் எழுதலையா? தமிழகத்தினுடைய உரிமையை எந்த காலகட்டத்திலும் காவு கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு அசம்பாவிதம் விளைவிக்கிற எந்த காரியத்திற்கும் நாங்கள் கவரி வீச மாட்டோம். பாஜக மீது உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இல்ல? இல்லையே, அதுக்கு தேவை இல்லையே. அவருடைய குற்றச்சாட்டு என்ன? நம்முடைய கட்சியை சேர்ந்த அவங்க எங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு வச்சா நாங்க பதில் சொல்லுவோம், சொல்லிட்டு இருக்கோம். நீங்க நமது எம்ஜிஆர் படிச்சா தெரியும். அவங்க ஏதாவது சொன்னா நமது எம்ஜிஆர் உடனே பதில் வரும். திரு தம்பிதுரை வந்து அங்க துணை சபாநாயகரா இருக்கிறார், அதனால வந்து ஒரு மென்மையான போக்கு வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க பாஜக. துணை சபாநாயகரே மென்மையா தான் இருக்கணும், சபாநாயகரே மென்மையா தாங்க இருக்கணும். இல்ல, பிரச்சனை தம்பிதுரை பத்தி இல்ல, பிரச்சனை வந்து அதிமுக வந்து மென்மையா செயல்படுது பாஜக. அப்படி இல்ல, ஒண்ணு கிடையாது. மதமாற்ற தடை சட்டம் எங்களுக்கு இது தவக்காலம், நாங்க அமைதியா இருக்கோம், அவ்வளவுதான். மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக கொண்டு வர வரை ஆமா ஆமா அமைதியாக இருக்கோம். நாங்க எல்லாரும் பிரார்த்தனையில தவத்தில எங்களை நாங்களே வருத்திக் கொண்டு அந்த கவலையில நாங்க இருக்கோம். அதனாலதான் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்களா? அதனாலதான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். ரெகுலராவே இந்த மாதிரி கருப்பு சட்டை போடுறேன். ஆமா, அரசியல் நான் வந்து அம்மா கைது செய்யப்பட்ட அந்த நாள்ல சட்டை போட ஆரம்பிச்சேன். இனி அவர்கள் விடுதலை பெற்று வருகிற வரைக்கும் கருப்பு சட்டை தான், எல்லா நேரங்களையும். எல்லா நேரங்களையும். என்னுடைய கேள்வி என்னன்னா, மதமாற்ற பிரச்சனை மிகப்பெரிய அளவு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சுட்டு இருக்குது. காங்கிரஸ் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும், லாலு பிரசாதோ முலாயம் சிங்கோ அத்தனை கட்சிகளும் செயல்படுறாங்க. மதமாற்ற தடை சட்ட பிரச்சனையில இந்த சட்டம் வேணுமா வேண்டாமா, மதமாற்றம் நடக்கிறது சரியா, ரீகன்வர்ஷன் சொல்லக்கூடிய தாய் மதம் திரும்ப நடவடிக்கைங்கிறது சரியா தப்பா, இது பற்றினா ஒரு கருத்து கூட அதிமுக தரப்புலயோ தமிழக அரசு தரப்புலயோ வரல. கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, வட இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, தமிழகத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. இங்க மதங்கள் மத்தியில அதை பயன்படுத்திக் கொண்டு ஏதாவது கலகத்திற்கு கால் முளைக்க வைக்கலாமான்னு சில கருதி கொண்டிருக்கிற சக்திகள் அப்படி ஒரு கனவு கண்டார்களானால் அது இங்க நடக்க வாய்ப்பில்லை. அதனால மதமாற்ற தடை சட்டத்தை குறித்து இப்ப கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் எழல. தமிழகத்துல மதமாற்றம் நடக்கலன்னு சொல்றீங்களா, கலவரம் நடக்கலன்னு சொல்றீங்களா? மதமாற்றமும் நடக்கல, கலவரமும் நடக்கல. மதமாற்றத்தை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம். தாய் மதம் திரும்புங்கிற பேர்ல அந்த ஒட்டுமொத்தமா திரும்ப நடவடிக்கை ஈடுபட்டு இருக்காங்க. இந்து அமைப்புகள் இதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு, நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் பெருமையா அவங்க அறிவிச்சிட்டு இருக்காங்க. தேதி குறித்து இடம் குறித்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை.
தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது அவங்க செய்வாங்க, இது செய்யறதுதான் அவங்க குணம். அதுக்கு அவங்க அதிகாரத்தை கூட அதற்கு அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படித்தான் ஊபியில செய்திருக்காங்க, கேரளாவில் கூட செய்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அதெல்லாம் செய்ய முடியாது. அதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். தமிழக அரசு குறிப்பாக அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தது. பிறகு அது வாபஸ் பெறப்பட்டாலும் அதனால தான் மத மாற்ற தடை பிரச்சனையில் அதிமுக கருத்து என்ன அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதான் கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே இந்த சட்டம் கொண்டு வந்து அதற்கு பிறகு தேர்தலில் ஒரு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத நிலையில இது மக்களுக்கு உடன்பாடுதுன்னு அதனால கருத்து சொல்லல. அப்ப வந்து மதமாற்ற தடை சட்டம் தேவையில்லைங்கிறதா இன்னைக்கு அதிமுக இருக்கு. ஆமா, நாளை இது மாறலாம். மாறாது. ஏன் மாறணும்? மத்தியில பாஜக வந்து நாங்க தடை சட்டம் கொண்டு வர தயாரா, ஏற்கனவே ஒரு 6 மாநிலங்கள் ஏற்கனவே அமல்ல இருக்குது. தமிழகத்தில் கொண்டு வந்து ஒரு குறுகிய காலத்தில் வாபஸ் பெறப்பட்டது. ஆனா ஒரு 6 மாநிலங்களில் இந்த மதமாற்ற தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இருக்குது. தமிழகத்தில் அது போன்ற நிலைமை எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. இதற்காக குரல் கொடுத்த அதிமுக இனி அதற்காக குரல் கொடுக்காது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்கள் எதை விரும்புகிறார்களோ மக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியதான் ஒரு வெகுஜன இயக்கத்தினுடைய கடமை. மக்களினுடைய விருப்பத்துக்கு மேல ஒரு அத்துமீறல் செய்வது ஆரோக்கியமான போக்கா இருக்காது. அப்போ உங்களுடைய பார்வை பெரும்பான்மை எதை விரும்புகிறதோ அதை ஒட்டி இருக்கும். பெரும்பான்மை எதை விரும்புகிறதுங்கிறத விட தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறது கிடையாது. சரிதானா உங்களுடைய கூற்று? சிறுபான்மைக்கு வந்து அவ்வளவு பெரிய வாக்கு வங்கியும் அவ்வளவு பெரிய அரசியல் கட்சி இல்ல. பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லி நாம் பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு இவனுக்கும் கிடையாது. நான் சிறுபான்மை என்கிற தாழ்வு மனப்பான்மை அவருக்கும் கிடையாது. அதனால இது தேவையில்லை. மதமாற்ற தடை சட்டம் தமிழக அரசு கொண்டு வந்தது தப்போ? கொண்டு வந்தது தப்புன்னு வாபஸே வாங்கியாச்சு. இல்ல, உங்க கேள்விதான் தப்பு. வாபஸே வாங்கின பிறகு நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, கொண்டு வர்றது இப்போ இன்னைக்கும் வந்து உயிர்ப்போடு இருக்கக்கூடிய சர்ச்சை இது. அதனாலதான் அந்த கேள்வி வருது. இந்த பிரச்சனையில ஏற்கனவே தமிழக அரசு ஒரு திடமான பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்தால் எதுவெல்லாம் நடக்கும் என்று என்னை போன்றவர்கள் எதிர்பார்த்தார்களோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணும் இல்லை. அவங்க இதைத்தான் செய்வாங்க. அவர்கள் தங்கள் நிறத்தையும் குணத்தையும் எந்த காலத்திலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். கருத்து சுதந்திரம் வந்து இருக்குது. போஸ்ட் ரூட்னா கருத்து சுதந்திரம். நம்ம வந்து எதுல எல்லாத்திலும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது மதமாற்றம் செய்வதும் கருத்து சுதந்திரம் சொல்லி ஒத்துக்கலாம் இல்லையா? மதமாற்றம் செய்துக்கிறது, இந்த தாய் மதம் திரும்புதோ தாய் மதத்திலிருந்து அடுத்த மதம் போதோ அவங்களுடைய விருப்பம் சொல்லி சொல்லிக்கலாம் இல்லையா? அது அவருடைய விருப்பம்னு சொல்லிக்கிடலாம். அப்ப அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரல உங்களுக்கு என்ன? ஏன் சட்டம் கொண்டு வரணும்? ஒரு கட்டாய மதமாற்றம் கூடாது. அதுக்கு ஏன் சட்டம் கொண்டு வரணும்னு கேட்கிறேன். சும்மா இருக்கிற புண்ணை எவனாவது குத்தி கெடுப்பானா? இல்ல, இப்ப நீங்க தானே சொன்னீங்க கேரளால வந்து பிரச்சனை நடந்திருக்கு. அதான் சொல்றேன். எங்க பலவீனம் இருக்கிறதோ அங்க அவங்க போய் காலை ஊனுகிறாங்க. இது ஆரோக்கியமான போக்கு இல்ல. உத்தரப்பிரதேசத்தில் செய்யறாங்க. இது நல்லது இல்ல. அதனாலதான் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு மதமாற்றம் நடக்குது, உங்களுக்கு கவலையா இருக்குல்ல, எந்த மதத்துல எந்த மதம் போனாலும் தடுத்துருவோம், நம்ம கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்துருவோம். யாராவது தான் விரும்பி நடந்தா மாறிக்கிட்டோம். அப்படியே அவர்கள் கொண்டு வந்தால் அதெல்லாம் தமிழகத்தில் வராது. ஒரு அகில இந்திய சட்டம் எப்படி தமிழ்நாட்டுக்கு வராம இருக்கு? ஏன் வராம இருக்க முடியாது? அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணுமா? ஒரு மம்தா கேட்டுருவாங்களா? இல்ல, அகில இந்திய சட்டம் கொண்டு வந்து நான் கேட்க மாட்டேன். அதெல்லாம் கேட்க முடியாதுங்க. அதை எப்படி கேட்க முடியும்? இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. நீங்க கருத்து சுதந்திரம் பற்றி சொன்னீங்க. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நாவல் எழுதப்பட்டு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சர்ச்சை வந்து அந்த நாவலை திரும்ப பெறணுங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கடுமையான எதிர்ப்பு குரல் வந்துட்டு இருக்குது. அதுல தமிழக அரசு அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் அந்த எழுத்தாளருக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்கு குற்றச்சாட்டு. எழுத்தாளர்களுக்கு அந்த எழுத்தாளருக்கு எதிராகவும் அங்க இருந்த எதிர்ப்புக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துருச்சு, செயல்பட்டுருச்சு தமிழக அரசு. அதுக்கு ஏதாவது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து இந்த நாவலை வந்து நான் திரும்ப பெறேன்னு சொல்லி எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதி வாங்கியிருக்கிறாரு. அங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த எழுதி கொடுத்தாரு. காவல் கண்காணிப்பாளர் சொல்லும் காவல் கண்காணிப்பாளர் சொன்னா கேட்கணுமா? அப்ப அவர் எழுத்தாளரா? எழுத்தாளர்னா யாரு சார்? நான் வந்து ஒரு காவல் கண்காணிப்பாளர் கேட்டா எழுத்தாளர் வந்து நான் திருப்பி தர்றேன்னு எழுதிடுவாரா? அப்ப அவன் எழுத்தாளரே கிடையாது. அவர் எதிர்த்திருக்கணுமோ? கண்டிப்பா. அது எப்படியாவது எழுத்தாளராக முடியும்? ஒரு மாவட்டத்தில் உச்சபட்ச அதிகாரம் மாதருபாகன் என்கிற நூலுக்கு வந்திருக்கிற விமர்சனங்கள் ஏற்கத்தக்கதல்ல. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பது நாகரிக கேடு.
இதுல போய் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு ஏற்படல. திருச்செங்கோடு பகுதி திருச்செங்கோட்டுல ஏதாவது விபரீதம் விளைஞ்சிருச்சா? கடையடைப்பு அந்த மக்களை எந்த கட்சியோட பின்பணமும் இல்லாம அந்த ஊர் மக்களே கடையடைப்பு நடத்தி இருக்காங்க. தங்களுடைய வேதனை அவரு திருச்செங்கோடுன்னு அதுல மென்ஷன் பண்ணதுனால இந்த மக்கள் உணர்ச்சி வசப்படுகிற மக்கள், பலவீனமான மக்கள். என்ன கேட்டா அவர் எழுதி கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் மாதர்பான்னு ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா எழுத்துக்களை வாசித்தே வாழுகிற வாழ்க்கை என் வாழ்க்கை. அவர் இப்படி எழுதி கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதுல வந்து அடக்குமுறை என் தோலை அழுத்தினா அடக்குமுறைக்கு நான் பணிஞ்சிருவேனா? அப்ப அவன் எப்படி எழுத்தாளனா இருக்க முடியும்? நாமக்கல் எஸ்பி வந்து அடக்குமுறை ஏவி விட்டுருக்கிறார். விட்டா எதிர்க்கணும். அதல்லவா அவருடைய கடமை, அதல்லவா அவருடைய உரிமை. நகுயன்றா என்ன செய்தான்? பாப்புலர் என்ன செய்தான்? நாஞ்சில் சம்பத் வந்து பெருமாள் முருகனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். நான் பெருமாள் முருகனுக்கு ஆதரவா தான் இருக்கேன். எதிராக இருப்பது அந்த மாவட்ட எஸ்பி. அதை நான் சொல்ல மாட்டேன். தமிழக அரசு நிர்வாகம் அதெல்லாம் கிடையாது. அவர் அது எஸ்பி கடமைங்க. எஸ்பி கடமை அங்க ஏதாவது விளைஞ்சிடக்கூடாது. எழுதி வாங்குவது எஸ்பியின் கடமை, எழுதி கொடுக்காமல் இருப்பது எழுத்தாளருடைய கடமை. எஸ்பி கடமை என்னது? ஒரு அந்த அங்க வந்து சட்டம் அதான் வருமன் காப்போ எது இதுல வந்துடக்கூடாது. எஸ்பி அந்த நாவல படிச்சிருக்க மாட்டாரு, இதுக்கு பிறகு தான் படிச்சிருப்பாரு. நானே கேக்குறேன், அந்த வருமுன் காக்கக்கூடிய பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த எழுத்தாளருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா அல்லது எழுத்தாளர்கிட்ட இனிமே எழுத மாட்டேன்னு சொல்லி எழுதி வாங்கணுமா? இல்ல, எழுத்தாளரை பாதுகாப்பதற்கு எடுத்த நடவடிக்கை தான் இது. இதை யார் தூண்டி விட்டா? நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து நாஞ்சில் சம்பத்துடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றால் அவரை சிறை வைப்பீர்களா? நான் என்ன கேட்கிறேன், இதை யார் தூண்டி விட்டா? நீங்க தான் சொல்லணும். அதுல உங்களுக்கும் பங்குண்டு. எதை பத்தின பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வராம இருந்தா சந்தோஷமா இருக்கும். சில பிரச்சனைகளை ஊடகங்கள் வெளியே பிரச்சனையே கிடையாதுங்கிற இது பிரச்சனை 5 வருடத்துக்கு பிறகு இதை எதுக்கு கையில எடுக்கணும்? எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. நாஞ்சில் சம்பத் இதை கவனிக்கலையா அப்படின்னு தெரியல. அங்க வந்து கொங்கு மண்டலத்துல இது மிகப்பெரிய பிரச்சனையாக விடுத்து திருச்செங்கோடு மட்டுமல்லாமல் நாமக்கல், ஈரோடு, கோவை என்று பரவிக்கொண்டே இருக்கு. அரசியல் பிழைப்புக்கு வழி இல்லாத அன்றாடங்காட்சிகள் செய்கிற வேலைங்க இது. இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுல எந்த காயமும் யாரும் ஏற்படுத்த முடியாது. இந்த பிரச்சனையை பின்னிருந்து இயக்குவது எந்த அரசியல் கட்சிகளும் அல்ல. சில இந்து இயக்கங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் எந்த பெரிய அரசியல் கட்சியும் இல்ல. முழுக்க அந்த மக்கள் தங்களுடைய சொந்த உணர்வின் வெளிப்பாடு என்று கொங்கு மண்டல மக்கள் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டல மக்கள் எல்லாம் கிடையாது. திருச்செங்கோடுல அந்த குறிப்பிட்ட ஊர்ல அந்த ஊரை குறிப்பிட்டதுனால இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சதை தவிர ஒரு தான் கடை அடைச்சிட்டு இன்னொரு தான் அடைக்கலன்னா ஊரோட ஒத்து போகுதுல நம்ம எதுக்கு பின்வாங்கணும்னு நினைச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப எஸ்பி வந்து நாவலப்புறம் திரும்பி வாங்குறேன்னு எழுதி வாங்கினா இந்த செய்தி ஊடகங்கள் வந்திருக்கிற போது தமிழக அரசு தலையிட்டு ஏன் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் போட்டு எழுத்தாளர் பெருமாள் முருகன் இது பற்றி எங்கும் பேசக்கூடாது, இதை பற்றி எதுவும் எழுதக்கூடாது, இந்த நாவலை அடுத்ததா அச்சேரி அவரே ஒத்துக்கிட்டதான பிரச்சனை. இப்போ ஒத்துக்கொள்ள வைத்தது நிர்வாகம். அவர் ஏன் ஒத்துக்கொள்ளணும்னா நான் கேட்கிறேன். நான் ஒரு ஏட்டையா கேட்டா கூட ஒத்துக்கொள்ள முடியாதுங்க. கற்றுணை போட்டு என்னை ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயமேன்னு நிக்கணும். ஒத்துக்கொண்டதுதான் என்ன பொறுத்தவரையில பிரச்சனை. எழுத்தாளனுடைய கடமை அது இல்ல. அரசோ நிர்வாகமோ துணை நிற்குங்கிற ஒரு சின்ன ஆர்வம் இருந்தா அவர் துணிச்சலா இருப்பாரு. ஒரு தனி மனிதன் அவருக்கு யாரும் ஆதரவா இல்லையா? நீங்க இல்லையா? நாட்டு மக்கள் இல்லையா? அரசியல் கட்சிகள் இல்லையா? இடதுசாரி இயக்கங்கள் இல்லையா? என்னை போல எழுத்த வாசிக்கிறவங்க இல்லையா? எல்லாரும் இருந்தாங்களே. இடதுசாரி இயக்கங்களும் தலித் இயக்கங்களும் மட்டும்தான் குரல் கொடுத்தாங்க. நேற்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆதரவாக அறிக்கை வந்திருக்கிறது எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு. அதிமுக சார்பாக நாஞ்சில் சம்பத் எழுத்தை மட்டுமே வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்தை தவிர இதுவரை எந்த குரலும், முதல் குரல் எந்த குரலும் எழவில்லை. இப்ப நீங்களே என்கிட்ட கேட்டதுனாலதான் சொல்றேன். எங்க கட்சியில அப்படியெல்லாம் ஒரு எதிரான கருத்தெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதை பயன்படுத்திக்கிட்டு இங்க இந்த அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்கப்படாதுங்கிற கவலை தான் இருக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எழுத்தாளர்கள் சுதந்திரமா செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா அப்படி உண்டுன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் பழைய எத்தனை போராட்டம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எல்லாத்துக்கும் இங்க உரிமை உண்டு, சுதந்திரமும் உண்டு. எதுக்குன்னு விஸ்வரூபம் படம் சிக்கலுக்குள்ளானது, தலைவா படம் சிக்கலுக்குள்ளானது, அதற்கு முன்னால் சண்டீர் படம் சிக்கலுக்குள்ளானது, இப்ப மாதுர்பான் நாவல் சிக்கலுக்குள்ளானது. பாதுகாப்பு கொடுக்கிறது எங்க வேலையில பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் விஸ்வரூபம் படம் வெளியே வருவதற்கு சிக்கல் வந்த பொழுது
கமலஹாசனை அம்மாவே கூப்பிட்டு இதுல கொஞ்சம் பேர் சங்கடப்படுறாங்க, இது ஒரு சமய சகிப்புத்தன்மைக்கு சாட்சியாக இருக்கிற பூமி, அந்த காட்சி அகற்றுவதில் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்கா அப்படின்னு கேட்டு கமலஹாசன் அவர்களும் பெருந்தன்மையோடு ஜனநாயக பண்போடு அதை மதிச்சு அதை திரும்ப பெற்றதற்கு பிறகு படம் வெளியே வந்திருக்கே. படம் வெளியே வந்துருச்சு. அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பெரிய சர்ச்சை நீடிச்சது அப்படிங்கறதும், தமிழக முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா வெளியே வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தியேட்டரா பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னோம். அதுதான் நீங்க கருத்து சுதந்திரத்துக்கான வாய்ப்பு. நான் எல்லா தியேட்டருக்கும் பாதுகாப்பு கொடுப்பேன், நீங்க உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தலாம்னு சொல்லணும். கொடுத்துட்டு இருக்க முடியாது. இதை பயன்படுத்திட்டு உருவாகிடுவாங்க. நீங்க எங்க பாரிஸ்ல போய் நிக்கிறான் சார். நவீன சிந்தனைகளின் தொட்டல் உலக நாகரிகத்தின் சொர்க்கம் என்கிற பாரிஸ் தகர்ந்து கொண்டிருக்கு சார். நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்ம காவல்துறையிட்ட என்ன இருக்கு? இணக்கமாகவும் இசைவாக இருக்கிற மக்கள் மத்தியில எதிர்கருத்துக்களை சொல்லதை நம்ம ஏன் ஆதரிக்கணும்? அதுல திரும்ப பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்கா அப்படின்னு அவரையும் கேட்டு அந்த அமைப்புகளையும் திருப்திப்படுத்தி எவ்வளவு பெரிய நாகரிகமான நடவடிக்கை எடுத்ததுல விஸ்வரூபம் படம் வந்ததுல அம்மாவினுடைய விஸ்வரூபத்தை இந்த நாடு பார்த்தது. எனக்கு என்ன வியப்புன, மாதுருபாகன் நாவல் வெளியில வர்றதுல சிக்கல், இனம் படம் வெளியே வர முடியாது, மெட்ராஸ் கஃபே படம் வெளியே வர முடியாது, டேம் ட்ரிபிளைனுக்கு தமிழக அரசே தடை விதிக்கும், இது மாதிரி ஒரு மாற்று கருத்துக்கள் கொண்ட விஷயங்கள் வந்து வெளியே வரவே முடியாது. அப்படின்னா கருத்து சுதந்திரம். இங்க கருத்து சுதந்திரம்ங்கிறது ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தால் அனுமதிக்கப்படும், ஆட்சிக்கு எதிராக இருந்தால் அனுமதிக்கப்படாது. அதுதான் சுதந்திரத்துடைய வரையறையா? நான் என்ன சொல்றேன், ஒரு படம் எடுக்கிறவருக்கு, ஒரு பேனா எடுத்து எழுதுகிறவனுக்கு ஒரு கருத்து இருக்கணும். யாருடைய மனமும் காயப்படக்கூடாது என்று எழுத முடியாது. ஆனா அதனால இந்த சமூகத்தில் ஒரு இரத்த சிதறலுக்கு காரணமாகி இருந்து விடக்கூடாது. ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட், ஒரு சேம நல அரசு மக்களை பாதுகாப்பதற்கு தான் கருதுமே தவிர அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்க முடியும். தென் மாவட்ட மக்கள் இந்த பொங்கல் திருவிழாவின் போது மிகப்பெரிய அளவில் ஜல்லிக்கட்டு வாடி வாசல் திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் வாடி வாசல்கள் வாடிய வாசல்களாக மாறக்கூடிய நிலைமை நம்ம பார்த்திருக்கிறோம். அங்க வந்து காளைகள் கோவிலுக்கு அழைத்து செல்லப்படுவதற்கு கூட தடை விதிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு சொல்லிட்டு தமிழக அரசு இதில் அக்கறை கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? காளைகள் சீரிப்பாய்வதற்கு தமிழக அரசு முனைந்திருக்க வேண்டாமா? மேல்முறையீடு செய்தது யாரு? இதே தமிழக அரசு. இதே தமிழக அரசு தானே. இப்ப பேச்சுவார்த்தைக்கு குழு அனுப்பினது யாரு? இதே தமிழக அரசு. ஆமா, வேற என்ன செய்யணும்? 2014 ஏப்ரல் மாதம் இந்த தீர்ப்பு வந்தது. பேச்சுவார்த்தைக்கு குழு பேச்சுவார்த்தைக்கு குழு அனுப்பியதும், பிரதமருக்கு கடிதம் அனுப்பியதும், மக்களுக்கு அறிக்கை அனுப்பியதும் 2015 ஜனவரி 10ஆம் தேதி. நான் கேட்கிறேன், கடந்த ஏப்ரல் இருந்து இந்த ஜனவரி வரை பந்து மைதானத்துக்கு வரும்போது உதைக்கணும். காலை வந்து மைதானத்துக்கு வர முன்னாடி தடுத்தாச்சு. பந்து மைதானத்துக்கு வரும்போது தான் உதைக்கணும். எப்ப தேவைப்படுது அப்பதான் அதை ஒரு பிரச்சனை கையில் எடுக்க முடியும். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட முடியல, முடிஞ்சிருச்சு. ஜல்லிக்கட்டு நடத்தப்பட முடியல, காவல்துறை குவிக்கப்பட்டு நடத்தப்பட முடியல. இதை விட சோகம் வீரம் பேசுகிற உங்களை போன்றவர்களுக்கு வேற என்ன இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், இது பரிசீலிக்கப்படும் என்று சொன்ன மத்திய அமைச்சர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். சொல்ல முடியாது. உச்சநீதிமன்ற தடை இருக்குது, அப்படி சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கு, விளையாடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. ஆமா, அதை எடுக்கணும்னு நாங்க பரிசீலனை இருக்கும்னு சொன்னவங்க அதை உடனே எடுத்திருக்கணும். என்னுடைய கேள்வி என்னன்னா, 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட போது ஒரே இரவில் 3 உத்தரவுகளை அடுத்தடுத்து பெற்ற முனைந்த இதே தமிழக அரசு இப்ப வந்து 2014 5வது மாதத்துல வந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செஞ்சுட்டு அப்படியே அமைதியா இருந்து வாழா வந்துருச்சுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. மேல்முறையீடு செய்தாச்சுன்னா கோர்ட்ல வந்தா தானங்க வரணும். கோர்ட் என்ன செய்யும்? சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும், அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லணும். நாங்க கேள்வி எங்களுக்கு வந்து நாங்க பதில் சொல்லாம இருந்தோமா? அப்படி ஒண்ணு இல்லையே. இல்ல, உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுகிற விஷயம். அதனாலதான் நீங்களும் கேக்குறீங்க, நானும் பதில் சொல்றேன். இல்ல, உணர்ச்சி வசப்படுகிற விஷயம் இல்ல, அது உணர்ச்சியோடு தொடர்புடைய விஷயம். உணர்ச்சியோடு தொடர்புள்ள விஷயம், தமிழர்களினுடைய வீரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், தமிழர்களினுடைய பண்பாட்டு அடித்தளத்துக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற விஷயம். இதுல இந்த அரசு கவலையோடு தான் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நாங்கள் மீண்டும் தொடருவோம். அழ வேண்டிய நாங்கள் கவலையோடு இருக்கிறோம், நடவடிக்கை எடுக்க வேண்டிய நீங்களும் கவலையோடு இருந்தா என்ன அர்த்தம்? அது எப்படி? அவங்களோடு சேர்ந்து நாங்களும் கவலைப்பட வேண்டாமா? நீங்க நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கத்தான் தமிழக அரசு குழு அனுப்பியிருக்கு, மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னும் தொடர்ந்து அதுக்கு பிறகு அடுத்த பொங்கலுக்காவது ஜல்லிக்கட்டு காளைகள் களத்துக்கு வரும்.
அடுத்த பொங்கலுக்காவது எதிர்பார்த்து காத்திருக்க. ஆமா ஆமா. இதுல ஒரு அரசு துரிதகதியில நடவடிக்கை எடுத்திருக்கும் தெரியும். ஒரு செயல் திட்டங்களை முன்கூட்டி யூகித்து செயல்பட வேண்டிய அரசு இதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அறிக்கை விடுறாரு, நாங்க மத்திய அரசு குழு போவோம், நாங்க பிரதமர் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இந்த 10ஆம் தேதிக்கு ஜனவரி 10ஆம் தேதி அந்த மக்களே இருக்காங்கல்ல, இந்த விளையாட்டு அந்த இதிலே கவனமாக இருக்கிற மக்கள் அதை முன்கூட்டியே அரசுக்கு ஒருவேளை நினைவூட்டி அனுதினமும் போராட்டம், அனுதினமும் ஆர்ப்பாட்டம், தந்தி தொலைக்காட்சி நம்ம தொடர்ந்து போட்டுட்டே வர்றோம். திருச்சியில இருந்து மதுரை. அதான் அது முன்கூட்டியே நீங்க சொன்னது மாதிரி அது முன்கூட்டியே அந்த மக்கள் அரசுக்கு நினைவூட்டி இருந்தா அது முன்கூட்டியே முதலமைச்சர் எழுதியிருப்பார், நடவடிக்கை எடுத்திருப்பார். இதுல ஒன்னும் அரசாங்கத்துக்கு இதுல ஒன்னும் கருத்து வேறுபாடும் கிடையாது. அரசாங்கம் அந்த மக்களை கைவிட போறதும் இல்ல, அந்த மக்களும் அரசாங்கத்தை கைவிட போறது இல்ல. இது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, இதுல என்ன தமிழக அரசு இதுல சரியா செயல்படலன்னு ஸ்டாலின் பகிரங்கமா குற்றம் சாட்டுறார். ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? ஸ்டாலினுக்கு அவருக்கு அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கு படாத பாடுபடுறார். கருணாநிதி இருக்கிறது வரைக்கும் ஸ்டாலின் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஸ்டாலினுக்கு இன்னும் தெரியல. ஸ்டாலின் அவருக்கு அவர் எதையாவது சொல்லணுமேங்கிறதுக்காக அவர் சொல்றாரே தவிர இவங்க என்ன செய்தாங்கன்னால நான் பேச ஆரம்பிச்சா நீங்க என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. அவங்க காலத்துல என்ன செய்தாங்க? அவங்க காலத்துல தடை வரல. தடை வந்தாலும் ஒன்னும் செய்திருக்க மாட்டாங்க. தடை வந்தா செய்யாம விட்ட தமிழக அரசை பத்தி பேசுறதா? தடை அவங்க பேர்ல வந்து அவங்க ஸ்டாலினுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுவதற்கு ஒன்னும் கிடைக்கல, அதனால இதை சொல்றாரு. நீங்க ஏன் வாய்ப்பு ஏற்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். அது ஒன்னும் இதனால ஒன்னும் எந்த விளைவுகளும் இங்க ஏற்பட போறதில்லை. ஸ்டாலின் கனம் ஒன்னும் பலிக்க போறதில்லை. நீங்க திமுக மேல ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அங்க கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அங்க எதுவும் நடக்க போறல, ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்க குறைஞ்சபட்சம் அமைப்பு ரீதியாக மாநிலம் முழுக்க தேர்தலாவது நடக்கிறது. அதிமுக நடக்கிறதா சொல்ல முடியுமா? தேர்தல் நடந்துட்டு இருக்குல்ல. நானே ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருந்து எல்லா கிளைகளுக்கும் தேர்தல் எடுத்து இந்த தலைமைக்கு அறிக்கை கொடுத்திருக்கேன். என்ன விளையாட்டு அடிக்கிறீங்க? நியமனம் நடக்குதா, தேர்தல் நடக்குதா? இல்லையா, தேர்தல் போட்டி நடந்துன்னா ஒரு ஆள் விட்டு கொடுக்க சொல்றோம். உனக்கு மேலமைப்பு பிரதிநிதி தரேன், உனக்கு செயற்குழு தரேன், கிளை செயலர் நீ இரு அப்படின்னு அவங்களுக்குள்ள சமரசம் செய்து ஒரு கிளையை உருவாக்கி இருக்கோம். இது பேரு பேரமா சமரசமா? பேரம் கிடையாது. ஏன்னா சண்டை போட்டுருவோம். திமுக வெட்டிட்டு குத்திட்டு செத்துட்டு கிடக்கான். இங்க அப்படியெல்லாம் நடக்க முடியாது. இங்க எல்லாம் அமைதியா பேசி உட்கார வச்சு எத்தனை பேர் வர்றான்? நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஸ்வரூபத்தை இந்த தேர்தலில் தான் நானே பார்த்து வியந்துட்டேன். ஒரு கண்விழிக்காத கிராமத்துல கையில கொடி எடுத்துட்டு வராங்க. இந்த கட்சியில கடுகளவு பலன் கூட அவன் அனுபவிக்காதவன். இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், இந்த கட்சிக்கு கடமையாற்ற வேண்டும் என்கிற கவலையோட வர்றவன். திமுகவை போல அதிகார பசியில வர்ற தொண்டன் இல்லை இது. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அதிகார பட்சி. ஆமா, அதிகார பசி தாங்க. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அதிகார அது கிடையாது. அதான் சொன்னேன். அவனுக்கு இதுல எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல. அவன் எதையும் அனுபவிக்க போறதில்லை, அவன் எதையும் கேட்க போறதும் இல்லை. மக்கள் திலகம் தொடங்கிய இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற வெறியோட வர்றான். எனக்கே மலைப்பா இருந்து சின்னஞ்சிறிய கிராமத்துல ஆளுங்கட்சியா இருந்தா அந்த உத்வேகம் அதெல்லாம் கிடையாது. எல்லா பக்கத்திலும் இருக்கு. ஆளுங்கட்சியா இல்லைன்னா இதை விட வேகமா இருக்கும்னு சொன்னாங்க. நான் தேர்தல் பொறுப்பாளருங்க திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்துக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஸ்ரீரங்கத்துக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. ஆமா, தேதி அறிவிச்சாச்சு. வழக்கமா எல்லா தேர்தலையுமே முந்திக் கொண்டு அறிவிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை இந்த பேட்டி எடுக்கப்படும் நிமிடம் வரை வேட்பாளர் அறிவிக்காமல் இருக்கிறது. மறுபக்கம் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார். அதிமுக தரப்பில் இந்த சுணக்கம் ஏன்? ஒரு சுணக்கம் இல்லையே. இது என்னது? எங்க தொகுதி அது? கார், கடல், பார், பரிதி, நீர், நிலவுலகம், உள்ளளவும், திருவரங்கம், எங்களரங்கம். அவன் அறிவிச்சா என்ன, அறிவிக்காட்ட போனா என்ன, எட்டிக்காய் காய்ச்சா என்ன, காய்க்காட்டா என்னங்க? எல்லா தேர்தலையுமே அதிமுக முன்னணியில அறிவிப்பு வெளியிட்டுங்கிறது நீங்க மறக்க மாட்டீங்க. தேவையே இல்லையே. வேட்பாளரை நிறுத்தாட்டா ஜெயிச்சிருவீங்களோ அப்படி சொல்ல போறீங்களா? வேட்பாளர் நிறுத்தாட்டா கூட நாங்க ஜெயிப்போம் சொல்லுவோம். வேட்பாளர் நிறுத்தாட்டா கூட ஜெயிப்போம். அவன் அறிவிச்ச என்னத்துக்கு? அவருக்கு அவர் எதுக்கு அறிவிச்சிருக்காரு? இவன் பிஜேபி திருதிருன்னு விழிக்கிறான். விஜயகாந்த் திருதிருன்னு விழிக்கிறாரு. இவர் அறிவிச்சிட்டார். இப்ப அவங்க அறிவிக்கவும் முடியாம, இவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாம, தமிழ்நாட்டு அரசியல் ஒரு வித்தியாசமான காட்சி அரங்கேற போகுது. வேற ஒண்ணும் இல்ல. நாங்க அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிப்போம், ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் ஜெயிப்போம்.
எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையாதுதான் உங்களுக்கு சாதகமா பாக்குறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, ஒன்றிணைந்து பார்க்கட்டுமே. அதிமுக பொதுச்செயலாளர் ஒன்றிணைந்து இப்ப பார்த்தாங்களே, குன்னூர் வெல்லிங்டன்ல என்னாச்சு, பல்லாவரம் கண்டோன்மெண்ட்ல என்னாச்சு. ஆளுங்கட்சி ஒரு தேர்தல் ஜெயிக்கிறது பெரிய அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அவங்களும் வேலை பார்த்தாங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் 2006 இருந்து 2011 வரைக்கும் இருந்த அத்தனை இடைத்தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சது. அதிமுக எங்கேயுமே ஜெயிக்கல, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரலையா? அதனால நீங்க இன்னைக்கு 2 கண்டோன்மெண்ட்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கறனால நீங்க அதெல்லாம் திருவரங்கத்தில் இப்ப என்ன நடக்க போகுது, நாங்க ஜெயிக்க போறோம். நீங்க சொன்னீங்க அதிமுக அரசு என்ன செயல்படலன்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்லி நீங்க கேள்வி எழுப்புனீங்க. போன நிதிநிலை அறிக்கையின் போது 2014 நிதிநிலை அறிக்கையின் போது கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய்க்கு மேல உபரி நிதி இருக்கும் சொல்லி சொல்லப்பட்ட நிலைமையில இன்னைக்கு முதல் அரையாண்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்குது. இதுதான் சரியான நிர்வாகத்துக்கு அடையாளமா? கடன் தொகை கூடிக்கிட்டே போகுது, இழப்பு அதிகரிச்சுட்டே போகுது. அடுத்த நிதிநிலை அறிக்கையில மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டிருக்கிறது தமிழக அரசு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதை எப்படி சரி செய்யணும்னு முதலமைச்சருக்கும் நிதியமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தெரியாது, அவங்க செய்ய போறாங்க. இதுல என் கருத்து என்ன இருக்கு? இல்ல உங்க கருத்து அப்படிங்கறத தாண்டி தமிழக அரசுடைய நிதி நிலைமை பலவீனமா இருக்குங்கிறது தமிழக மக்கள் எல்லாருமே கவலைப்பட வேண்டிய விஷயம் தானே. தமிழக மக்கள் கவலையோட தான் இருக்காங்க. நிதி நிலைமை மோசம்னா அது எப்படி சரி கட்டுறதுன்னு முதலமைச்சருக்கு தெரியும், அது செய்துட்டு வர்றவர். ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுதுன, மின்வாரியத்துல மின்சார கொள்முதல்ல அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலான தொகை செலுத்தி இவங்க கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கே நடக்குது. அப்ப எவ்வளவு ஒரு தொகைக்கு செலவழிக்க முடியுமோ அதோட கூடுதலான தொகை செலவழிக்கும் போது நட்டமும் கூடிட்டே போகும். இப்ப இது வழக்கு போட்டிருக்காங்க, இப்படி பொத்தாம்புதுவாரெல்லாம் கேஸ் போட்டா அதெல்லாம் அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. இதுக்கு ஆதாரம் வேணும்னு உயர்நீதிமன்றமே கேட்டிருக்கு. அதனால இந்த பிரச்சனையே உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. இதுல நான் என்ன கருத்து சொல்றது? இல்ல இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகள் தான் அரசு தவறான திசையில் வழிநடத்தா. மின்வாரிய பிரச்சனைங்கிறது கடந்த ஆட்சியிலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா 5 சேர்மன்கள் மாற்றப்பட்டாங்க. நிதிநிலை பிரச்சனைங்கிறது கடந்த ஆட்சியிலிருந்து இருந்தக்கூடிய பிரச்சனை. அங்க 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகை அதிகரிச்ச போது மிகப்பெரிய கண்டன குரல் எழுப்பியவங்க தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா. இப்போ அது 2 லட்சம் கோடி அந்த கடன் தொகை எட்ட போகுது. அப்ப சுமை கூடிட்டே போது, எங்கேயுமே குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த நம்பிக்கை நம்ம இந்த விதை எங்க கிடைக்கும் நமக்கு? இப்ப இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை இருக்கு. இதுல நான் கருத்து சொல்வது சரியா இருக்காது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் பல விஷயத்தில் நம்ம கருத்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதோ தயக்கம் இல்ல அதுல கருத்து சொல்ற அதுக்குள்ள பர்டிகுலர் நான் தரணும் இல்ல உங்கள்கிட்ட, என்னட்டா அதுக்குள்ள டீட்டெயில் ஒண்ணு ஏண்ட இல்ல. இல்ல ஒரு 1.5 வருஷத்துல நம்ம தேர்தல் எதிர்கொள்ளணும் அப்படிங்கும் போது இது ஒரு ஆக்டிவான கட்சியா, ஆக்டிவான இயக்கமா, மக்களோட நம்பிக்கை, வெறும் கட்சிக்காரனோட நம்பிக்கை மட்டும் இல்லாம மக்களோட நம்பிக்கை பெறதுக்கான நடவடிக்கைகள். மக்கள் நம்பிக்கையில தான் இந்த கட்சி இயங்கிட்டு இருக்குங்க. மக்கள் கவலையோட இல்ல இருக்காங்க. இன்னும் வந்துருவானோ பாவிகள், மீண்டும் காலம் முளைச்சுருவானு கவலையோட இல்ல இருக்கான். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வளர்கிறது இல்ல, அவங்க வந்துருவானோன்னு கவலை மக்களுக்கு இருக்கு. இந்த பாவிகள் மீண்டும் தலையெடுத்துருவானோன்னு கவலையில தான் மக்கள் இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க எதிரிகளை அடையாளம் காட்டிய நீங்க வர போறீங்க? உங்களுடைய பாசிட்டிவான வாக்கு அப்படிங்கிற ஒண்ணு மாற வேண்டாம். இன்னைக்கு வளர்ச்சி அரசியல் பேசிய பாஜக மத்தியில் அரசுக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தில் அவங்க தாங்கள் அந்த இடத்தை பிடிக்க அழகான வளர்ச்சி. 14.8% ரயில்வேக்கு மட்டும் கட்டணம், 6.8% சரக்கு கட்டணம். என்ன வளர்ச்சி! அப்பா, வளர்ச்சியை பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம். இதை விட சற்றும் குறையாத வளர்ச்சி தமிழகத்தில் பால் கட்டண விலையிலையும் அதெல்லாம் மின்சார கட்டண விலையிலும் அதெல்லாம் அன்றாட உபயோகிக்கிற பொருளுங்க. அதுல ரயில்வே அதிகமா பயன்படுத்தப்படுது, பால் அதிகம் பயன்படுத்தப்படுது. 5 வருஷம் லல்லு பிரசாத் யாதவ் அமைச்சரா இருந்தான், 1 பைசா ஏத்துனாரா? செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பருக்கு 1 பைசா ஏத்துனது கிடையாது. லாபகரமாக இயங்கிய ரயில்வே துறைன்னு அவர் சாதிச்சு காமிச்சாரு. மம்தா அம்மா ரயில்வே மினிஸ்டராக இருந்தாங்க, சாதிக்கலையா? இவங்க ஏன் செய்யறாங்க? இவங்க இதுதான் செய்வாங்க. ரயில்வே கட்டணம் பத்தி பேசுவீங்க, வளர்ச்சி எல்லாம் கிடையாது. மின்சார கட்டணம் பத்தியோ பால் விலை உயர்வு பத்தி? பால் விலை உயர்வுங்கிறது உற்பத்தியாளனுக்கு என்ன வேணும் கிடைக்கும். அப்ப ரயில் மட்டும் எங்க போகும்? ரயிலுக்கு செலவு இல்லையா? என்ன செலவு? லல்லு பிரசாத் எப்படி சாதிச்சாரு? எது சாதிச்சாரு? அதே கேள்வி தமிழ் அரசு கேட்கலாம் இல்லையா? கர்நாடகால இன்னைக்கும் தமிழகத்தோட விலை குறைவா தான் இருக்குது, பால் விலை குறைவா தான் இருக்கு. இங்க அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு நிலைமை இருக்கும். அதனால ஒண்ணும் இங்க மக்கள் ஒண்ணும் அதிருப்தியா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்டாலினை பற்றி பாலும் கருணாநிதியுமா பேசுறது, ஸ்டாலினும் கருணாநிதியுமா பாலை பற்றி பேசிட்டு இருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எந்த தரப்பு மக்களும் அதிருப்தியா இல்ல, அதை புரிஞ்சுக்கிடுங்க. மின்கட்டண உயர்வு பற்றியோ பால் விலை உயர்வு பற்றியோ மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மகிழ்ச்சியோட இல்ல, சகித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஒவ்வொரு முறை பெட்ரோல் டீசல் கட்டணம் விலைக்கு உயர்த்தப்படும் போதும், ஒவ்வொரு முறை ரயில் கட்டணம் உயர்த்தப்படும் போதும் தமிழக முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா இது வந்து மக்கள் விரோத அரசுன்னு கடுமையா குற்றம் சாட்டுறாங்க. ஆமா. ஆனா பால் விலைக்கோ மின்சார கட்டணத்துக்கோ மக்கள் விரோதம் கிடையாது. நீங்க மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க, மக்கள் எல்லாம் அனுசரிச்சு போவாங்க, மக்கள் எல்லாம் சகிச்சு வேற வருவாய் கிடையாது இல்லங்க. தமிழ்நாடு அரசுக்கு வேற ரெவன்யூ இருக்கா? ஒரு துறையில 10,000 கோடி ரூபாய் வருமானம் வரும் மத்திய சர்க்காருக்கு. தமிழக அரசுக்கு என்னங்க இருக்கு? இதே மாதிரி தான் பல மாநில அரசு செயல்பட்டு இருந்தாலும் அவங்களால உபரி நிதி திரட்ட முடியுது, லாபத்தில் இயங்க முடியுது. அதற்காகத்தான் மக்கள் உங்கள்ட்ட ஆட்சியை கொடுக்குறாங்க. எங்கள்கிட்ட வந்து நீங்க அடிப்படை விஷயங்களை சொல்லி எங்கள்ட்ட எந்த அதிகாரம் இல்ல. தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா செய்யறது மாதிரி சாதனை வேற ஸ்டேட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் பிரச்சனையோட கேள்விக்கு வருது. அதிகமான அதுவே பிரச்சனையான அதிகமான இலவச திட்டங்கள், விலையில்லா திட்டங்களை கொண்டு வந்து அதிகமான மானியத்தை கொடுத்து தமிழகத்தை மேலும் மேலும் கடனுக்குள்ளாக்கியது இந்த அரசு அப்படிங்கிற கவலை தான் எல்லாருக்கும். அந்த கடனை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு தான் யோசிக்கணுமே தவிர அதுக்காக அதை நிறுத்திட முடியுமா? எங்க இருந்து வரும்? தமிழகத்துல தான் நிதி வரும். நீங்க வந்து தமிழகத்துல ஆட்சி செய்றீங்க, தமிழகத்துல தான் செலவு செய்றீங்க. அப்ப இதுக்கான வருவாயும் தமிழகத்துல தான் வந்தானோ எங்க வரும்? அது ஏதாவது வழியில யோசிக்கணும். அடுத்த நிதி நிலையில தெரியாது. இந்த 1.5 ஆண்டுகள்ல தேர்தல் வரும்போது தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கு மிக முக்கியமான காலகட்டத்தை எட்டியிருக்கிறது. இதுல மிக விரைவாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப உச்சநீதிமன்றம் அப்படித்தானே சொல்லி இருக்கு. 3 மாத கெடு விதித்திருக்காங்க. ஆனா திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு அன்பழகனோ, பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சாமியோ இந்த வழக்கை அவ்வளவு சீக்கிரமா முடிக்க விட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். வழக்க முடிக்க மாட்டாங்கன்னு தெரியுங்கிறத விட அவங்களுடைய மனநிலை எனக்கு தெரியும். ஆனா உச்சநீதிமன்றம் தான் இப்படி ஒரு காலக்கெடுவை நிர்ணயிச்சிருக்கு. முடிக்க வேண்டாமா? அப்போ பட் விசாரணை காலத்துல வந்து அதிமுக எப்படி முயற்சி பண்ணதோ அதே மாதிரி வந்து இவங்களுடைய தரப்புல இருந்து இந்த வழக்கை வந்து கூடுதல் மனுக்களை போட்டே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லையா? அப்படி இருந்தால் அது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது இல்லையா? ஏன்னா உச்சநீதிமன்றம் தானே சொல்லி இருக்கு 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு. இதுல வந்து தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தாலும் இவர்கள் இருவரும் உடனடியாக மேல்முறையீடுக்கு போவாங்க. தமிழக முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதாவுக்கு பாதகமான தீர்ப்பு வந்தா அவரே மேல்முறையீடுக்கு போவார். ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள சட்டசபை தேர்தல் வரக்கூடிய நிலைமையில இது ரொம்ப ஒரு குரூஷியலான காலகட்டம் நீங்க பாக்கலையா? குரூஷியலான காலகட்டம் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை எல்லா வகையிலும் வழியிலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்மையோடும் ஆன்மபலத்தோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவ்வளவுதான். இது வந்து உங்களுடைய தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா நீங்க உங்களுடைய துணிச்சலை, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய போர்க்குணத்தை காட்ட முடியும். இது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது நீங்க வந்து எந்த மாதிரியான செயல்பட முடியும்? ஏற்கனவே முழுமையான ஒரு சட்ட ரீதியான பலத்தை சந்தித்து தான் பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் ஒரு மாற்று தீர்ப்பே வந்தது. இப்போ வந்து அதே பெங்களூர்ல நடக்கும்போது, உயர்நீதிமன்றம் நடக்கும்போது நீங்க வந்து எந்த மாதிரி சட்ட ரீதியான எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? இது பிரச்சனைகளும் வழக்கும் நீதியும் உங்களுக்கு எதிராக இருக்கு நீங்க நினைக்கலையா? இல்ல, நான் நினைக்கல. இப்போ ஒரு 4-5 நாட்களாக எங்கள் தரப்பு வழக்கறிஞர்களுடைய விவாதம், அதை நீதிமன்றம் அணுகுகிற முறையும் எனக்கு கனத்த நம்பிக்கை தருகிறது. அம்மா பெங்களூரில் இருந்து விடுதலை பெற்று வருவார்கள். இவங்க தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா இந்த மாதிரி ஒரு பொதுவா அறிக்கையில் வெளியிடணும் ஒரு தயக்கம் வச்சிருக்காங்க. இப்பதான் முதல் முறையா பொங்கல் வாழ்த்து மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அறிக்கையில் விடக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி நிபந்தனைகள் எதுவும் நீதிமன்றத்தில் விதிக்கப்படல. ஆனா இவங்க ஏன் தன்னைத்தானே சுருக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இத ஒரு காரணமா சொல்லுவாங்க. அவங்க இன்னும் ரொம்ப சிவியரா இருக்காங்க, தீவிரமா இருக்காங்க, நீதிமன்றத்தை மீறுறாங்க. அதாவது சுப்பிரமணிய சுவாமி வந்து காற்றோடு கத்தித்தண்டை போடுகிற ஒரு பேர்வழி. அதனால இதுக்கு எதுக்கு சர்ச்சைக்குரிய இடம் சிக்கணும்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. மௌனங்களுக்கு 1000 வலிமை இருக்கிறது, மௌனங்களுக்கு 1000 அர்த்தமும் இருக்கிறது. பேசி சாதிக்க முடியாத மௌனம் கூட சாதிக்க முடியும். உங்களுக்கு அது புரியும். இல்ல, அரசியல் பேசக்கூடாதுன்னு தடை எதுவும் உச்சநீதிமன்றத்தில் இல்ல. ஆனால் அவங்க தயங்குறதுக்கான காரணம் இவர்கள் சுப்பிரமணியசாமி போன்றவர்கள் குடைச்சல் கொடுப்பாருங்கிற அச்சமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்மா மௌனமா இருக்காங்க. அம்மாவுக்கு இது ஒரு தவக்காலம், சரி இந்த கட்டத்தை கடந்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. தமிழகத்தில் வந்து அதிமுக ஒரு முக்கியமான வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. திமுகவில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்போ வந்து பாஜக இங்கு கால் ஊன்றுவதற்கு ஒரு சரியான காலம் என்று நினைக்கிறார்கள். அதைதான் அரசியல் பார்வையாளர் கூட சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டே போகிறது. கால் இருந்தா தானே இங்க ஊன முடியும். காலே கிடையாது, போய் கால் ஊன போறோம்னா காலே கிடையாது. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்க. 40ல் 3 எடுத்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. அது ஏற்கனவே 4 ஜெயிச்சாங்க.
40 பாராளுமன்ற ஏற்கனவே 4 ஜெயிச்சாங்க எங்க கூட்டணியிலேயே 1998 அதற்கு உங்களுடைய பலம் காரணமா இருக்கு. பலம் காரணம். இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய தயவு இல்லாம திமுகவுடைய தயவு இல்லாம அவர்களால் புது இந்த அனாதைகள் எல்லாம் சேர்ந்தாங்கல்ல. என்னங்க எங்க ஜெயிச்சாங்க? தர்மபுரியில ஜெயிச்சாங்க. நீங்க சொல்லக்கூடிய அனாதைகள் வந்து அதிமுகங்கிற அசுரபலம் கொண்ட கட்சியும் திமுகங்கிற மிகப்பெரிய கட்சியும் எதிர்த்து சுயமாக முயற்சி செய்து 3 தொகுதி பாண்டிச்சேரியில ஜெயிச்சாங்க. பாண்டியில, கன்னியாகுமரியில, தர்மபுரியில. கன்னியாகுமரியில மதம் வென்றது, தர்மபுரியில ஜாதி வென்றது. 37 தொகுதியில 37 தொகுதியில அரசியல் வென்றது. அம்மாவை பிரதமராகணும்னு ஓட்டு போட்டோம். அப்ப அந்த 3 தொகுதி மக்கள் வந்து ஜாதி வெறி பிடித்தவர்கள், மத வெறி பிடித்தவர்கள். கண்டிப்பா. ஏன் அனுபவிக்கிறேன்னா இல்லைங்க, நான் கன்னியாகுமரிக்காரன். கன்னியாகுமரி மக்கள் மத வெறி பிடித்தவர்கள். அப்படித்தான். தர்மபுரி மக்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள். கண்டிப்பா. தர்மபுரியில நியாயமா தேர்தலே நடக்கலன்னு சொல்ல போறீங்களா? தர்மபுரியில ஏன் கிருஷ்ணகிரியில ஜெயிக்கல? நீ அவர் தர்மபுரியில போட்டிட்டார். திண்டிவனத்துல ஏன் ஜெயிக்கல? விழுப்புரத்துல ஏன் ஜெயிக்கல? தர்மபுரியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி மகன் மட்டும் வரணும். ஒரு மகனுக்காகவே ஒரு கட்சி, இங்க ஒரு குடும்பத்துக்காகவே ஒரு கட்சி. எத்தனை நாள் இதை மக்கள் ஏத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வர்ற தேர்தலில் தெரியும். இலங்கையில் நடந்தது இங்க நடக்கும். இலங்கையில ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டார்கள். இலங்கையில் ஒரு குடும்பமே தூக்கி எறியப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இலங்கையில ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டார்கள்? ஆட்சியாளர்கள் மட்டுமா? அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தான்? அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கான். இலங்கையில அவர் பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி யாரு? மஹிந்த ராஜபக்சே. கோத்தபய ராஜபக்சே மிலிட்டரி மினிஸ்டர், பசில் ராஜபக்சே மினிஸ்டர். சுசீந்திர ராஜபக்சே அவன் மாகாண முதல் மந்திரி. சந்திர ராஜபக்சே நிதித்துறை செயலாளர். சமீந்திர ராஜபக்சே துறைமுகத்துறை செயலாளர். சமீந்திர ராஜபக்சே ஜனாதிபதி ஆலோசகர். கமல் ராஜபக்சே சபாநாயகர். ஃப்ரீதி ராஜபக்சே தலித்து பாதுகாப்பு உறுப்பினர். ஸ்ராந்தி ராஜபக்சே அமைச்சரவை செயலாளர். பாஷிகா ராஜபக்சே டிவி சேனல் உரிமையாளர். அவருடைய மகன் நமல் ராஜபக்சே பார்லிமெண்ட் மெம்பர். ரோஹித் ராஜபக்சே பார்லிமெண்ட் மெம்பர். இங்கேயும் அப்படித்தான். கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், முக்காளகிரி, செல்வி, மாறன், ஒரு கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அறிவுநிதி, அருள்நிதி, சுரப்பு நிதி, பால் நிதி, பவள நிதி, எத்தனை நிதி. அங்க என்ன நடந்து இங்கேயும் நடக்கும். அப்படியே கொஞ்சம் யோசிங்க. இந்த பக்கம் தினகரன், சுதாகரன், மகாதேவன், யாருக்கு ஒண்ணும் கிடையாது. தினகரன் எங்க இருக்காரு? எங்க இருந்தார் இல்லையா? நேற்று வரைக்கும் இருந்தாங்க இல்லையா? இப்ப திருமதி சசிகலாவுடைய குடும்பத்தில் நடராஜன் இருந்தார். யாரும் கிடையாது இல்லங்க. ராமச்சந்திரன், எத்தனை பேரு, எவ்வளவு பேர் கடந்த காலத்து இப்ப இருக்கா? அங்கேயும் இதே விமர்சனம் வைக்கப்பட்டன அல்லவா? அதெல்லாம் அதான் சொன்னா, அதை தாண்டி அம்மா வந்துட்டாங்கல்ல. இங்க எங்க இருக்கு? ராஜபக்சே என்ன இருந்ததோ, கருணாநிதி என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதோ அதேதான் அதிமுக மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதெல்லாம் இன்னைக்கு நாங்க இல்ல அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு இல்ல இல்லையே. நேற்று அதனால மக்கள் அங்கீகரிச்சாங்க. 39 தொகுதியிலிருந்து 37 இடத்துல இல்லன்னா ஜெயிக்க முடியுமா? ஆளுங்கட்சி ஜெயிக்க முடியுமா? தேர்தல் வெற்றியின் தோல்வி வந்து அதைத்தான் சொல்றேன். ஒரு முறை தோற்பதும் அடுத்த முறை வெற்றி பெறுவதும் வெற்றி தோல்வி என்கிறது ஜனநாயகத்தில் பொதுவான பண்பு. அது வேற. இது இனிமேல் இங்க வந்துடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையும் விழிப்புணர்ச்சியும் நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வாசித்த பட்டியலுக்கான குற்றச்சாட்டு அதிமுக தரப்பிலும் உண்டு. இல்லை, இன்னைக்கு தேதிக்கு இல்ல. நேற்று இருந்தது, நாளை வரலாம், இன்று இல்லை. நாளை வரலாம் யாரு சொன்னா உங்கள்கிட்ட? அப்படித்தானே இருக்கும். நம்ம வந்து உத்தரவு கொடுக்க முடியுமா? அது நீங்க கனவு காணலாம். அதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய பட்டியல இருந்தவங்க அத்தனை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. கனிமொழி ஒருத்தவங்க தவிர மூக்காலகிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், கருணாநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், தயாநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களால் வந்து சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி இருந்தாரு, சோனியா காந்தி இருந்தாங்க, ராஜீவ் காந்தி இருந்தார், நேரு எல்லாம் மக்களை சந்திக்கிறாங்க, மக்கள் ஆதரிக்கிறாங்க, போடுறாங்க. அன்புமணி மக்களை சந்திச்சு வெற்றி பெற்றாரு. மக்கள் ஆதரவு தரும்போது நீங்கள் வந்து வாரிசு அப்படிங்கறத ஒரு குடும்பங்கிறத நம்ம என்ன சொல்ல முடியும்? இவர்கள் யாரும் எதேச்சரியாத்தபடி வந்தவங்க, மக்கள் சந்திச்சு வெற்றி பெற்றவங்க தானே. அப்ப இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? மக்கள் ஆதரிச்சா எதிர்ப்பு நீங்களும் நான் யார்? மக்கள் ஆதரிச்சா யார் நம்ம எதுக்க முடியும்? நம்ம மக்கள் வெற்றி பெற வைக்கிறாங்க. தயாநிதி தேர்தல் வெற்றி பெறார், மூக்கலகிரி தேர்தல் வெற்றி பெறார். அவர் தோல்வி அடைஞ்சா போக போறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்க. என்ன வியப்புக்குரிய விஷயம் இருக்கு? அதைத்தான் இனிமேல் நாங்கள் செய்ய போறோம். எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பயணத்தில் அம்மா மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறார்.
2011 சட்டமன்ற தேர்தலில் உங்க கூட இருந்த கூட்டணி இருந்த கட்சிகள் யாருமே 2016 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. தேவையும் இல்லையே. இப்ப தன்னந்தனியா தான் இந்த ஜெயிச்சிருக்கோம். இந்த சட்டமன்ற பொதுத்தேர்தல் எப்பவுமே வேற மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதெல்லாம் தேவையில்லை. இப்ப செல்வாக்கு கூடிடுச்சு இல்ல. கிட்டத்தட்ட 80 இறுதிகளுக்கு பிறகு 89 43% வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற நாங்கள் வர்ற தேர்தல் 53% வாக்குகளை பெறுவோம் அப்படின்னு கருத்து கணிப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம 89க்கு பிறகு எந்த ஒரு ஆட்சியும் இரண்டாவது முறை வந்தது இல்லைங்கிற அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதுவோம் இந்த தடவை. நன்றி திரு நாஞ்சில் சம்பத். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.